ஆடி மாதம் பிறந்தாச்சுங்க. ஆடி மாதம் ஸ்பெஷல் ஆடி கும்மாயம். இது ஒரு நல்ல அல்வா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ஆடி கும்மையம். இந்த ஆடி கும்மையம் இன்னைக்கு அது அல்வா மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு நாக்கில் பட்டதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த ஆடி கும்மையத்தை நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆடி மாதம் 1ஆம் தேதி. நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு மாற்றிடலாம். இனி எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு அரை கப்புக்கு பாசிப்பருப்பு, சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு, சிறுபருப்பையும் வறுத்தாச்சு. இதுவும் நம்ம அதிலே மாற்றிக்கலாம். அடுத்தது எந்த கப்புக்கு உளுந்து எடுத்தாலும் அதுக்கு அரை கப்பு சிறுபருப்பு எடுத்து எனக்கு 1/4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது இந்த அரிசி நம்ம வறுத்து எடுக்கிறோம்ல, அந்த டைம்ல இதுல வாசனைக்கு தேவையான ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லாவே பொரிஞ்சிடுச்சுங்க. இதையும் நம்ம அதே பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். உளுந்து எடுத்தோம்ல அதே கப்புக்கு 1 கப்பு வெல்லம். வெல்லம் நான் அன்னைக்கு பனை வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம வெல்லத்தை கரைச்சி தான் நம்ம எடுத்துருக்கணும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. அதனால இதுக்கு நான் 2.5 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பனை வெல்லத்தில் செய்யும்போது இந்த கும்மாயம் ரொம்பவே டேஸ்டாக இருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பனை வெல்லம் கரைஞ்சா மட்டும் நமக்கு போதும், வேற எதுவுமே ஆக வேண்டாம். நம்ம அப்படியே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கரைச்சி ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இது கரைஞ்சிரும். இங்கே எதுவுமே இல்லைங்க. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. நமக்கு பனை வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. கருப்பெட்டி பனை வெல்லம்னு கருப்பெட்டி தான் பனை வெல்லம். நல்லாவே கரைஞ்சிடுச்சு. நம்ம இனி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பனை வெல்லத்தில் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளத்துலேயும் செய்யலாம், நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம். அது நம்ம ஆப்ஷனல் தான். எதுலனாலும் செய்யலாம். ஆனால் பனை வெள்ளத்துலேயும் நல்லாயிருக்கும், வெள்ளத்துலேயும் நல்லாயிருக்கும். இது வறுத்து எடுத்தாச்சு. இனி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இனி இதை நல்லா எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஜல்லடையில் தட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போனா அந்த அல்வா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று ரொம்ப நாக்கில் பட்டதுமே அப்படி சறுக்கி போகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சறுக்கி போகும். அதனால் நம்ம ஜலிச்சுக்கிட்டு 2வது கூட நம்ம ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாகவே வறுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் இந்த மாவு நம்ம எவ்வளவு மாவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். டைம் கிடைக்கும் போது நம்ம பசங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னா நம்ம வீட்டிலே மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். மாவு நிறையாவே வந்துடுங்க. நம்ம எந்த கப்பு எடுத்துருக்கோமோ அந்த கப்புக்குள்ளே 1 கப்பு மாவு நம்ம எடுத்துக்கலாம். மீதி இன்னொரு நாள் கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்பு மாவு எடுத்தாச்சு. இனி எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதில் நம்ம தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம கை வச்சு அந்த பாகு விடலாம். நம்ம இப்போ பனை வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். டஸ்ட் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபுக்காக கொஞ்சம் ஜலி அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கைவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ கட்டி இருந்தது அப்படின்னா அது வேகிறதுக்கே நமக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதை நம்ம வந்து அடுப்பில் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கை வச்சு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கும்போது டக்குன்னு வந்து வெந்துடும். அந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். இது நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். இந்த பக்குவத்துக்கு இனி மீதி இருக்கிற கருப்பட்டி வெல்லம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பனை வெல்லத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து எனக்கு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபுக்காக தான் நம்ம வந்து இது ஜலிக்கிறோம். இது சேர்த்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது தெரியாது அங்கங்கேயா கட்டி இருக்கிறது. அதனால நம்ம வந்து கை வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு. இனி இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வந்து கட்டி ஆயிரும். நமக்கு வந்து கட்டித்தன்மை வரப்போகுதுங்க. பார்த்தீங்களா? கட்டியாக போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எந்த கப்பு உளுந்தெடுத்தோமோ அதுக்கு வந்து அரை கப்பு வந்து நெய் வந்து எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுறேன். இது வந்து மாவு வேக வேக நம்ம அப்பப்போ கொஞ்சம் நெய் விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அல்வா பதத்துக்கு வந்து அது வரும். நல்லா கிளறி விடணும். நாக்கில் பட்டதுமே கரையக்கூடிய ஆடி கும்மாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம பண்ணும்போது கை வந்து விடாமல் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். இது வந்து என்ன அப்படின்னா அதை பார்த்தீங்களா, நம்ம விட்ட நெய் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நாக்கில் பட்டதுமே கரையக்கூடிய ஆடி கும்மாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும் மாதிரி இருக்குங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்பூனில் வந்து நமக்கு ஒட்டவே இல்லை. அதே மாதிரி கையில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அல்வா மாதிரியே இருக்குங்க. அந்த அளவு நல்லா இருக்குங்க. கும்மாயம் வந்து ரெடி ஆயாச்சு. எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டாக இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த ஸ்வீட்டும் அந்த உளுந்துடைய வாசம் டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இன்னொரு ரெசிபியில் வந்து மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா MMSK Vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.